என்னைக்காவது சாப்பிடும்போது மீன் முள்ளு மாட்டியிருக்காங்க தொண்டையில், அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ மீன் முள்ளு, அதாவது நீங்கள் சாப்பிடும்போது மீன் முள்ளு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, அப்புறம் தொண்டையில் ஏதோ இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்குது, வலி இருக்குது, உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடாதது என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணி நிறையா குடிக்கிறது. ரெண்டாவது, அரிசி இந்த சாப்பாடை வந்து உருண்டையாக்கி விழுங்குறது, வாழைப்பழம் சாப்பிட்றது, சம்டைம்ஸ் வாயில் விரல் விட்டு எடுக்க ட்ரை பண்ணுறது, இது எதுவுமே பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணதுனால என்ன ஆகும்னா, ஒன்று மீன் முள் உடஞ்சி பாதி உள்ளேயே சதைக்குள்ளார இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த மீன் முள் மைக்ரேட் ஆகி வேற எங்கேயாவது போய் திருப்பியும் ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணரை பார்த்து எண்டோஸ்கோப்பி போட்டு அங்கே மீன் முள் இருக்கா இல்லையான்னு பார்த்துருங்க. ரெண்டாவது, அப்படி இருந்தால் அங்கேயே அவரை எடுத்து கொடுத்துருவார். சம்டைம்ஸ் முள்ளோட கூர்மையான பகுதி வந்து கிழிச்சிட்டு போயிருக்கும். ஸோ அப்போது ஃபாரின் பாடி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வெறும் மருந்துகளே போதுங்க. சம்டைம்ஸ் நீங்கள் இதை இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டயபெட்டிஸ், இம்யூனோ காம்ப்ரமைஸ் பீப்புளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து உள்ளே புதஞ்சு இன்ஃபெக்ஷன் ஆகி பஸ்ஸு ஃபார்ம் ஆகி அப்படியே மைக்ரேட் ஆகி வெளியிலேருந்து அறுத்து எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது இருக்குது அப்படின்னா இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.